நான் உங்கள் ஆர் சுரேஷ், ஃபவுண்டர் ஆஃப் ரீகெய்னிங் ஸ்டடி சென்டர் காட்டுமன்னார் கோயில். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து பிஜிடிஆர்பி யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணி மாடர்ன் ட்ராமாவில் ஸ்டார்ட் பண்ணி மாடர்ன் ஃபிக்ஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம். மாடர்ன் ட்ராமா பற்றி நம்ம ஓரளவு டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதில் வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறதுனால அதில் ரைட்டர்ஸ் பார்த்தோம், அதாவது ட்ராமட்டிஸ்ட் பற்றி மட்டும் பார்த்துருக்கோம், அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ மாடர்ன் நாவல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாடர்ன் நாவல்ஸில் வந்துட்டு நிறைய நாவலிஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு சில நாவலிஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிஆர்பிக்குள்ளே தனி டாப்பிக்கில் அவங்கள பற்றி படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விர்ஜினியா வூல்ஃபை நம்ம டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா என்ன காரணம்னா, அவங்களோட ஒர்க் நமக்கு இருக்குது. டு த லைட் ஹவுஸ் வந்துட்டு ஒர்க் இருக்குது. அப்போ ஆத்தர் இன்ட்ரோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். படிக்கும்போது அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க, அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்கன்றதால விர்ஜினியா வூல்ஃபை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெபேக்கா வெஸ்ட்டு, ஈவ்லின் வாகு, அப்புறம் வந்துட்டு சாமுவேல் பெக்கெட், இவங்களுடைய நாவல்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் வந்துட்டு இதோட முடிய போகுது. ஏன்னா நாவலிஸ்ட் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம், டெக்னிக்ஸ் பார்த்துட்டோம், அவங்களோட தீம்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாவல்ஸில் ஜென்ரலாக வந்துட்டு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, என்ன மாதிரியான நேரேட்டிவ் டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு. அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. பிகாரஸ்க் நேரேட்டிவில் ஆரம்பித்து அதில் வந்துட்டு நாவல் ஆஃப் இன்சிடென்ட்டு, நாவல் ஆஃப் கேரக்டர் அல்லது சைக்காலஜிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு நாவல் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு வரைக்கும் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக இப்போ மாடர்ன் பீரியடில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாவல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி இதெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. ஃபேண்டசி, மிஸ்ட்ரி நாவல்ஸு, இவைகள்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இதற்கு முன்னாடியே வந்து நெரேட்டிவ்ஸ் மட்டும் பார்த்தோம், அதாவது நெரேட்டிவ்ஸ் ஐடியாஸ் மட்டும் பார்த்தோம். நாவல்ஸில் என்னென்ன எப்படிலாம் நெரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் அப்படின்னா ஜென்ரல், நம்ம இங்கே சொல்கிறது ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா கோத்திக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கோத்திக் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். இவைகள்லாம் டைப்ஸ். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது நெரேட்டிவ்ஸு, இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நாவல். ஓகேவா? கோத்திக் ரொமான்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி நாவல்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி நாவல், அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் மாடர்ன் ரைட்டிங்கில் வந்த இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஜானர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோத்திக் ரொமான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18th centuryல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது. ஓகேவா? ஆனால் மாடர்னில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட்ரி நாவல், ஃபேண்டசி நாவல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும். மாடர்ன் நாவலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கோத்திக் ரொமான்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நேரேட்டிவ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அது இங்கே ஜஸ்ட் அதையும் பற்றி லைட்டாக இன்ட்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். கோத்திக் ரொமான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே அதையும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா, உதரிங் ஹைட்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். எவ்லி பிராண்டோடைய உதரிங் ஹைட்ஸை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். இங்கே கோத்திக் ரொமான்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஹொரேஸ் வால்போலோட த கேஸ்டர் ஆஃப் அட்ராண்டோ, இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோத்திக் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெக்ஃபோர்டோட பேதக் 1786 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆன் ராட்க்ளிஃப். ஸோ இவங்களோட நேமை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப மேஜரான ரைட்டர். எதுனா கோத்திக் நாவலில் ஆன் ராட்க்ளிஃப், அவங்களோட த மிஸ்ட்ரி ஆஃப் உடால்ஃபோ 1794 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வில்லியம் காட்வின், அவருடைய கேலப் வில்லியம், இது வந்து 1796. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃப்ராங்கன்ஸ்டீன், மேரி ஷெல்லியோடைய பெஸ்ட்டான ஒர்க் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இந்த கோத்திக் ரொமான்ஸ் ஆர் கோத்திக் ஃபிக்ஷனில் வரும். ஓகேவா? இது கோத்திக் நாவலை பற்றின இன்ட்ரோ. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேண்டசி நாவல். ஓகேவா? ஃபேண்டசி நாவல், இந்த ஃபேண்டசி நாவல்ன்றது என்ன அப்படின்னா உட்டோப்பியன் ஸ்டைல் தான். ஓகே, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேட்டு அல்லது ஒரு கண்ட்ரி, அது வந்துட்டு என்னென்னா நம்ம நார்மலாக இருக்கிற இந்த பகுதியாக இருக்காது, அது வேறு ஏதாவது ஒரு வேர்ல்டை பற்றி குறிக்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேண்டசி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மேஜிக் அதிகமாக இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த படம்லாம் ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது மூவிஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, புலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. புலி தானே, விஜயோடைய மூவி ஒன்று. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, பறவை மாதிரிலாம், அந்த பறவை அப்புறம் வந்துட்டு ரொம்ப இந்த சின்னோண்டு உயிரின மாதிரிலாம் காட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் அல்லது மேஜிக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லிஸ்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜொனாதன் ஸ்விஃப்டோட கலிவஸ் ட்ராவல், இது வந்துட்டு ஏர்லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கலிவஸ் ட்ராவல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த நாவலை பற்றியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, 1726
பப்ளிஷ் ஆனது. அது பார்த்தீங்கன்னா கடலில் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான், போய் ஒரு இடத்துல தவறி விழுந்துருவான். அவன் போய் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குள்ள மனிதர்கள் இருப்பாங்க, அவர்கள் வந்துட்டு அவனுக்கு கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய அழகாக போயிட்டு இருக்கும். அடுத்து ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போவான், அங்கே ரொம்ப இவனோட ஹைட்டான மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது மாடர்ன் நாவல்ஸில் 20th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கப்பட்டது வந்துட்டு இந்த ஃபேண்டசி நாவல்ஸுக்கு தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க மாடர்ன் நாவல்ஸில். அதில் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்துட்டு இவைகளை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், சரியா. பர்டிகுலர் செட்டுநெட் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிஜிடிஆர்பியில் அதாவது அக்கேஷனலாக நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ லெவிஸ் கரோல் இந்த ஆத்தருடைய ஒர்க்கை ஆலைஸ் இன் த வண்டர்லேண்ட் இந்த நாவல் மூவியாக இருக்கு, அதாவது இது எல்லாமே மூவிஸாக வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆலைஸ் இன் த வண்டர்லேண்ட், த்ரூ லுக்கிங் கிளாஸ், இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டான நாவல் சீக்வன்ஸ். இது அடுத்தடுத்து அப்படி எழுதின ஒர்க்கு. இதெல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான்சென்ஸ் வெர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் இந்த ஜாபர்வாக்கின்றது வந்துட்டு ஒரு கேரக்டர் அதில் உருவாக்கியிருப்பாங்க த்ரூ லுக்கிங் கிளாஸில். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. லெவிஸ் கரோலோட ஆலைஸ் இன் த வண்டர்லேண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங்கோட ஹாரி பாட்டர். இதான் உங்களுக்கு தெரியல இல்லையா, இப்பயும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக சில்ட்ரன் ஸ்டோரிஸ், இது எல்லாமே பெஸ்ட்டான நாவல்ஸ் இப்பயுமே. ஓகேவா, ஜே.கே. ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் இந்த ஒர்க்கு. அடுத்து J.R.R. டோல்கின்ஸ், இதுவும் அடுத்த நாவலிஸ்ட் நேம் J.R.R. டோல்கின். அவருடைய 2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங், த ஹாபிட். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹாபிட்டில் வந்துட்டு பில்போ பேகினும் இதில் வந்துட்டு ஃப்ராடோ பேகின்ஸ் அப்படின்ற 2 கேரக்டர் மேஜரான கேரக்டர்ஸில் பேகின்ஸ் கேரக்டர் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு அவர் உருவாக்கியிருப்பார். ஹாரி பாட்டர் தான் கேரக்டர் நேமே, ஹாரி பாட்டர் தான் உங்களுக்கு தெரியும். ஆலைஸ் வந்துட்டு அதை போல ஆலைஸோட கேரக்டர் அது, சரியா. இது எல்லாமே பெஸ்ட் செல்லிங் ஒர்க் இன் 20th செஞ்சுரி ஃபேண்டசி நாவல்ஸ். 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த ஃபேண்டசி படைப்புகள் இதெல்லாம், ஃபேண்டசி ஒர்க் இது எல்லாமே. அதனால கண்டிப்பாக இவைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. இப்போ மிஸ்ட்ரி நாவல். இந்த மிஸ்ட்ரி நாவல் வந்துட்டு வாட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்துட்டு கிரைம் ஃபிக்ஷன் சொல்லலாம், டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்னு சொல்லலாம், மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேவா, ஜென்ரா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது புதிர் அப்படின்றது. தமிழில் நிறைய படம் வந்திருக்கு, அந்த புதிர் அப்படின்ற படமே வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரி நாவல்ஸ் இதனோட பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா எட்கர் ஆலன் போவுடைய மர்டர்ஸ் இன் த வியூ மார்க் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி 1841 பப்ளிஷ் ஆயிருக்கு. த பர்லைன் லெட்டர் 1845 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ எட்கர் ஆலன் போ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மிஸ்ட்ரி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபாதர் ஆஃப் கிரைம் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனால் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். ஓகேவா, இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எட்கர் ஆலன் போவுடைய ஒர்க்கில் இருந்து தான் இந்த மிஸ்ட்ரி இந்த மாதிரி க்ரைமு இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான மாடர்ன் ரைட்டிங்ஸில் இருந்த பெஸ்ட்டான க்ரைம் ஃபிக்ஷனு இல்லை டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்தர் கெனன் டாயிலோடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த சீரீஸ் வந்துடும். ஷெர்லாக் ஹோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனது யார் அப்படின்னா ஆர்தர் கெனன் டாயில் அப்படின்றவர். ஞாபகம் வச்சுங்க, இது இங்கே எழுதி போட்டுறது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்டு அகஸ்தா கிறிஸ்டியோட ஃபேமஸான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹெர்கிள் பைரட் அண்ட் மிஸ் ஜான் மார்க்கல். இவங்க வந்துட்டு பெல்ஜியம் டிடெக்டிவ்ஸ் இவங்க 2 பேருமே. அகஸ்தா கிறிஸ்டியோடைய ஹெர்கிள் பைரட் அண்ட் மிஸ் ஜான் மார்க்கல் அப்படின்றது. தென் டோரத்தி சேயர்ஸோட லார்ட் பீட்டர் விம்சே, இது டோரத்தி சேயருடைய கேரக்டர். ஓகேவா, இவங்க எல்லாமே டிடெக்டிவ்ஸ். ஓகேவா, இந்த டிடெக்டிவ்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு மர்டர் நடந்திருக்கும், அந்த மர்டரை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இப்போ மாடர்னாக வந்துட்டு ரொம்ப நல்ல மூவிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இந்த வி அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு, தமிழில் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்துட்டு ஒரு மர்டரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதான் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெஸ்ட்டான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஆர்தர் கெனன் டாயில் உருவாக்கியிருக்காரு. ஹெர்கிள் பைரட் அண்ட் மிஸ் ஜான் மார்க்கல் வந்து அகஸ்தா கிட்டி அப்படின்றவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. டோரத்தி சேயர்ஸ் வந்து லார்ட் பீட்டர் விம்சே அப்படின்ற கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, தென் ஸ்பை ஸ்டோரிஸ் உங்களுக்கே தெரியும். ஸ்பை ஸ்டோரிஸ்னால் தெரியும் இல்லையா, ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு ஸ்பையாக அனுப்புவாங்க, அதாவது உளவு பாப்புதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர். ஜேம்ஸ் பாண்டு சீரிஸ் வந்துட்டு நிறைய மூவிஸ் வரும். எப்பயாவது ஒரு டைம் தான் வரும் அந்த மூவியும், ஆனால் பயங்கர பாப்புலராக இருக்கும் அந்த மூவிஸ். அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா இயான் ஃப்ளமிங் அப்படின்ற நாவலிஸ்ட் தான். ஓகே, இயான் ஃப்ளமிங்கோடைய ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர்.
இதை தவிர்த்து வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டு ஓகேவா. ஸோ இவங்க எல்லாமே மேஜரான கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் ஃபிக்ஷன். இதற்கு முன்னாடி நம்ம கோத்திக் ஃபேண்டசி மிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். சயின்ஸ் ஃபிக்ஷனும் அந்த மாதிரி ஒரு டைப் தான். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன அப்படின்னா புதுசாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய நடக்குது இல்லையா, அதன் மூலமாக உருவாகிற விஷயங்களை சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்கன்ஸ்டீன் தான். என்னன்னா இறந்து போன ஒருத்தவனை வந்துட்டு உயிர் கொடுக்குறது, அதாவது இறந்து போன உடல்களை வந்துட்டு அந்த தனித்தனி உடல் அமைப்புகளை கொண்டு வந்து புதுசாக ஒரு உயிரை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு பேர் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன். மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கன்ஸ்டீன் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாலோ மேன் மூவிலாம் பார்த்துருப்பீங்களா ஹாலிவுட்டில், அதெல்லாம் வந்து பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூல் வெர்னோட ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த். இது மூவியாக வந்துருக்கு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 2 பார்ட்டுமே வந்துருச்சு. ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு 2 பார்ட் மூவிஸாக வந்துருக்கு. இது வந்துட்டு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். யார் அந்த நாவலோடைய ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூல் வெர்ன் அப்படின்றவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ். நம்ம இந்த மாடர்ன் நாவல்ஸ் பார்க்கும்போது ஹெச்ஜி வெல்ஸையும் கண்டிப்பாக சேர்த்து தான் பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ். அவருடைய ஃபேமஸான ஒர்க்கு வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மூவி 2005 அந்த மூவி வந்தது. நல்லா பயங்கர ஃபேமஸாக இருந்தது அந்த மூவி. ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது ஏலியன்ஸ் வந்துட்டு பூமிக்குள்ளே வந்து அவங்க எப்படி ஆக்குபை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மூவி சூப்பராக இருக்கும். அடுத்து டைம் மிஷினு, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்துட்டு அவருடைய எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா. ஹெச்ஜி வெல்ஸை ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தது அப்படின்னா நாவலுடைய நேரேட்டிவ்ஸ் பார்த்துருந்தோம். தென் இப்போ ஷானர்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வாங்க. டேம் சிசிலி இசபெல் ஃபேர்ஃபீல்டு 1892லேருந்து 1983 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இது அவங்களுடைய ஒரிஜினல் நேம். ஆனால் நாவல்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சூடோ நேமை பயன்படுத்தியிருக்காங்க. ரெபெக்கா வெஸ்ட் அப்படின்ற நேமை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெபெக்கா வெஸ்ட் அப்படின்ற நேமை அவர் ஹென்ரிக் கிப்சன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம், ஃபாதர் ஆஃப் ரியாலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவருடைய ஒரு ட்ராமா ரோஸ் மெர்ஷோம் அப்படின்ற அந்த ட்ராமாவில் ஒரு கேரக்டர் ரெபெக்கா வெஸ்ட்டு. அந்த நேமை தான் இவங்க தன்னோட சுடோநேமாவோ அல்லது பெண் நேமாவோ பயன்படுத்தியிருக்காங்க. ரெபெக்கா வெஸ்ட் வாஸ் க்ளோஸ்லி இன்வால்வ்டு இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் த உமன்ஸ் சஃப்ரேஜ். சஃப்ரேஜ்னால் உங்களுக்கே தெரியும், ரைட் டு ஓட் அப்படின்றது. இந்த ஓட்டுரிமைக்காக வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு போராடியிருக்காங்க. அதில் பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷனில் இருக்குது இந்த உமன்ஸ் ரைட்ஸ்க்காக போராடினது. அதுவும் பர்டிகுலராக ஓட் ரைட் ஃபார் ஓட் அதுக்காக. அதுவும் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதில். அதாவது ரொம்ப நாள் போராடி 1928 தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் உமன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஓட்டிங் ரைட்ஸை வந்து பெற்றிருப்பாங்க. அதற்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கான போராட்டம் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ தேர் இஸ் ஏ பொலிட்டிக்கல் நோட் இன் மச் ஆஃப் ஹர் ரைட்டிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய நாவல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த பொலிட்டிக்கல் தாட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த சஃப்ரேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதான் பொலிட்டிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெபெக்கா வெஸ்டோடைய மேஜரான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த ரிட்டர்ன் ஆஃப் த சோல்ஜர் 1918 பப்ளிஷ் ஆயிருக்கு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் டிஸ்கிரிப்ஷன் இன் லிட்ரேச்சர் ஆஃப் வாட் இட் மீன் டு கம் ஹோம் ஃப்ரம் த வார் அண்ட் ஷெல் ஷாக்ட் அண்ட் எஃபெக்டிவ்லி டெஸ்ட்ராய்ட் அஸ் மேன். அதாவது இந்த வேர்ல்டு வார் 1 இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரி கூட படிச்சிருப்பீங்க. அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் வந்துட்டு ஆட்டம் பாம்ஸ் வந்துட்டு வீசின அந்த சோல்ஜர் வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவருக்கு பெருசாக வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அவர் நினச்சிட்டு வந்தார் இல்லையா நமக்கு வந்துட்டு பெரிய வரவேற்பு இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் போனோடனே அவங்கள வந்துட்டு பயங்கர வெறுப்பாங்க இல்லையா, அதை பற்றி இந்த நாவல்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரிஜினல் இதை அப்படியே அவங்க எடுக்கல. நெக்ஸ்ட் மேஜர் நாவல்னு பார்த்தீங்கன்னா த மீனிங் ஆஃப் ட்ரீசன் 1949 பப்ளிஷ் ஆயிருக்கு. இஸ் ஈக்குவலி சிக்னிஃபிகண்ட் as an examination of the motivations for betrayal of not only national values but of humanity. ஸோ அவங்களோட கான்செப்டை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா இந்த நேஷனல் வேல்யூஸ் வந்துட்டு எப்படிலாம் ஏமாற்றப்படுது, ஹியூமனிட்டிக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்கள் ஹியூமனிட்டி இல்லாமல் அதாவது ஹியூமன்ஸ் வந்துட்டு சீட் பண்ணுறாங்க, இன்ஹியூமனாக இருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த நாவல். இந்த அடுத்த மேஜர் நாவல் பார்த்தீங்கன்னா த பேர்ட்ஸ் ஃபால் டவுன் 1966 பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெபெக்கா வெஸ்ட் நேம் ஹேஸ் பீன் அசோசியேட்டட் வித் இன்டலெக்சுவல் அண்ட் காம்படிட்டிவ் பாலிமிக். பாலிமிக் அப்படின்னா அரகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம தன்னோட வியூஸை வந்துட்டு போல்டாக சொல்லுவோம்னு சொல்லுவோம் இல்லையா,
சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் பாலிமிக் அப்படின்றது. ஸோ அவங்க வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ரொம்ப அவங்களுடைய கான்செப்ட்ஸை ஐடியாஸை வந்துட்டு போல்டாக வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த ஃபெமினிஸ்ட் வந்துட்டு தூக்கி கொண்டாடுறாங்க. And her novels are fine examples of committed and serious writings which remain unrestricted by the label feminist and should take their place in the mainstream of the century's literature. ஸோ அவங்களோட ரைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உமன்ஸ் ப்ராப்ளத்துக்கு அல்லது உமன் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு அவங்கள வந்து தவிர்க்க முடியாத ஃபெமினிஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நாவலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தர் ஈவ்லின் செயின்ட் ஜான் வாக் அப்படின்றது. ஆனால் அவர் வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஈவ்லின் வாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரோட ஃபுல் நேம் ஆர்த்தர் ஈவ்லின் செயின்ட் ஜான் வாக். 1903லேருந்து 1966 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் நாவல்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ட்ராவல் புக்ஸ். நாவல்ஸ் எழுதியிருக்காரு, பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காரு, ட்ராவல் புக்ஸ் எழுதியிருக்காரு. ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த இயர்லி சட்டையர்ஸ். அவருடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயர்லி சட்டையர்ஸாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ ஈவ்லின் வாக்கோட இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் ஃபால் 1928 பப்ளிஷ் ஆகிருக்குது. இஸ் பேஸ்ட் இன் பார்ட் ஆன் வாக்ஸ் ஸ்கூல் டேஸ் அட் லான்சிங் காலேஜ், அண்டர் கிராஜுவேட் இயர்ஸ் அட் ஹெட்ஃபோர்டு காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், அண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டீச்சர் அட் அர்னால்ட் ஹவுஸ் இன் நார்த் வேல்ஸ். ஸோ இந்த நாவல் கிட்டத்தட்ட வந்துட்டு அவருடைய ஆட்டோபயோகிராஃபி போல தான். அவருடைய ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு அண்டு கடைசியாக டீச்சர் வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் அப்படின்றது. வாக் இன்கார்பரேட்டட் செவரல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் டு த பிளாட் இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன் ரீசன் டிசிஷன் பை ஹிஸ் ஒய்ஃப். ஸோ இந்த நாவலில் அவர் என்ன பண்ணார், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட்டில் இதுவும் வந்துட்டு செமி ஆட்டோபயோகிராஃபி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? அவருடைய ஒய்ஃப் விட்டு பிரிகிற அந்த ரீசன் இன்சிடெண்ட்டை வந்துட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஷெட் ரீவிசிட்டட் 1945 பப்ளிஷாக இருக்குது. த நாவல் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் இன்க்ளூடிங் நோஸ்டால்ஜியா ஃபார் தி ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் அரிஸ்டோக்ராசி, Catholicism, and nearly overt homosexuality of Sebastian Flyte's eccentric friends at Oxford University. இந்த நாளில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கத்தோலிசம் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்ற அந்த ப்ராப்ளத்தை பற்றியும் இந்த நாவலில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் மேஜர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் 1952லேருந்து 1961 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இது ஒரு ட்ரையாலஜி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு ட்ரையாலஜி. He is recognized as one of the greatest prose style of the English language in 20th century. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20th centuryல ஒரு ப்ராமினன்ட் பொசிஷன் உள்ளடக்கியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அவருடைய ப்ரோஸ் ஸ்டைல்னால. ஸோ நெக்ஸ்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் பெர்க்லே பெக்கெட். அதாவது சாமுவேல் பெக்கெட் தான். அவர் நம்ம ஏற்கனவே ட்ராமாவில் பார்த்துருவோம், மாடர்ன் ட்ராமாவில் பார்த்துருவோம், அதாவது தியேட்டர் ஆஃப் அப்சர்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அவருடைய டெக்னிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நாவலிஸ்ட்லேயும் அவர் வருவார். ஸோ இவருடைய நாவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாமுவேல் பெக்கெட்டுடைய நாவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன் நாவல் ஹி அட்டெம்ப்டட் டு ரெடியூஸ் எ மினிமம் ஆஃப் ஆக்ஷன் இன் லிமிட்டட் செட்டிங் அண்ட் ஆஃபன் ஃபோக்கஸ்ட் ஆன் எ சிங்கிள் கான்ஷியஸ்னஸ். ஸோ நாவல்ஸில் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இல்லாமல், நிறைய தீம்ஸ் அல்லது நிறைய கான்செப்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிங்கிள் கான்செப்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸ் குறைச்சிடுறது, இதுதான் அவருடைய நாவல்ஸில் மேஜராக யூஸ் பண்ணுற ஐடியாஸ். ஸோ அவருடைய மேஜரான நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஃபி 1938 பப்ளிஷ் ஆகிருக்கு, வாட் 1953 பப்ளிஷ் ஆகிருக்கு, மோலி 1955 பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து அவருடைய ட்ரையாலஜி. அது மலோன் டைஸ் 1956 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் தி அன்னேமபிள் 1958 பப்ளிஷ் ஆகிருக்கு. பெக்கெட் wrote most of his works first in French then rendered them into English. ஏற்கனவே இது நம்ம சொல்லிட்டோம். சாமுவேல் பெக்கெட் அவருடைய ட்ராமாஸையோ நாவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் எழுதியிருப்பார், அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் அவரே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஐமிங் தேர்பை டு ரீச் a purer simplicity of style a distance from Irish or English tradition. என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷன்ஸை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டார், அதாவது அதை மாற்றுறாரு. ஓகேவா? அதனால தான் இவங்கெல்லாம் அவன்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்னால்ட் பென்னட் 1867 1931 வரைக்கும் வந்திருக்காரு. He strongly believed that literature should be accessible
to ordinary people and he deplores literary cliques and elites. அவரை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா எளிய மக்களுடைய லைஃப்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கும் அக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கான்செப்ட். ஸோ பென்னட்ஸ் நாவல்ஸ் ஆர் செட் இன் த 5 towns. அதாவது இந்த 5 towns வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நாவல்ஸோடைய அந்த செட்டிங்னு சொல்லலாம், பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ப்ரொவின்ஷியல் நாவல் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரொவின்ஷியல் நாவலில் வந்துட்டு ஒரு ரைட்டர் நாவலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் அவருடைய செட்டிங்காக காட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தாமஸ் ஹார்டியோடைய வெசெக்ஸு, ஃபாக்னருடைய யாக்னோபொட்டவா, ஆர்கே நாராயணுடைய மால்குடி, இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். He give a detailed picture of people confined in difficult and drab condition. அதாவது பீப்புளோடைய அந்த லிவிங் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தெளிவாக வெளிப்படுத்துறது, எப்படி அவங்க வந்து சர்வை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய நாவல்ஸ். அவருடைய மேஜரான நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஓல்டு வைவ்ஸ் டேல் 1908 பப்ளிஷ் ஆயிருக்கு, கிளே ஹேங்கர் 1910 பப்ளிஷ் ஆயிருக்கு, ரைஸ் மேன் ஸ்டெப்ஸ் 1923 பப்ளிஷ் ஆயிருக்கு. His novels holding out little hope that the conditions in which people live can be changed. ஸோ இவருடைய நாவல்ஸ் மூலமாக அவர் எதை சொல்ல வர்றாருன்னா பீப்புளோடைய இப்போ இருக்கிற அந்த லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகணுன்றது தான் இவருடைய எக்ஸ்பெக்டேஷன். வாட் ரிமைன்ஸ் இஸ் எ வெல் டாக்குமெண்ட் போர்ட்ரேல் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் காட் இன் த கிரிப் ஆஃப் அப்ரசிவ் சோஷியல் கண்டிஷன். ஸோ இவருடைய நாவல்ஸில் வந்து அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ரசிவ் பீப்புளோடைய சோஷியல் கண்டிஷனை ரொம்ப தெளிவாக வெளிப்படும். அதன் மூலமாக ஒரு அவேர்னஸ் உருவாக்குறது, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது, இந்த அப்ரசிவ் பீப்புளும் இவங்களோட சோஷியல் கண்டிஷனும் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது. பட் டிஸ்பிளேயிங் கிரேட் டிக்னிட்டி அண்ட் ஹியூமனிட்டி இன் தேர் ஸ்ட்ரகிள் டு சர்வை. ஸோ இதையும் தெளிவாக அவருடைய நாவல்ஸில் வந்துட்டு இந்த அப்ரசிவ் பீப்புளோடைய லைஃப்பை காட்டும்போது அதில் ஒரு டிக்னிட்டி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த டிக்னிட்டியை வந்துட்டு அவர் எப்போதுமே வந்துட்டு பார்த்துப்பார், கீப் அப் பண்ணிப்பார்.